எல்லா நாள் போல இன்னைக்கும் அப்படியே போக வேண்டியதுதான். இன்னைக்கு நான் எப்படியாவது கேட்டுருவேன்டா. முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேனே. ஆனா காலையிலேயே நவமித்ராவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டுலாம் வந்திருக்க. ஏய், நான் எங்க ஃபீல் பண்ணேன்? என்ன மச்சான் சொன்ன? நான் எங்க ஃபீல் பண்ண நான் சொன்னேன்? நீ ஃபீல் பண்ணதை எல்லாரும் பார்த்தாங்க. மறைக்கணும்னு நினைக்காத. டேய் வாய மூட்றா, இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஒன்று கிளப்பிட்டு இருப்ப. சரி சரி, டென்ஷன் பண்ணல. இன்னைக்கு நீ எப்படி பேசலாம்னு முடிவு எடுத்திருக்க? என்ன பேசுறது? அனினா கிட்ட அவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசணும், அவ்வளவுதான். போய் பேச வேண்டியது தானே. பிரேக் டைம்ல பேச போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்துட்டு வந்தேன். ஆனா இப்போ ஒன்றும் அப்படி ஆகாது. நான் கண்டிப்பா கேட்டுருவேன். சரிடா, நான் வெயிட் பண்ணி பாரு. இன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கு. அப்படி என்ன அனினா கிட்ட இவனுக்கு பேச இருக்கு? என்னதான் பேசுறான்னு பொறுத்து இருந்து பாப்போம். நம்மளை பத்தி ஏதாச்சும் இருக்குமோ? நான் மிஸ்ஸிங் ஆனப்போ எனக்காக அவன் அழுதான். ஒருவேளை அதை பத்தி ஏதாவது பேச வந்திருப்பானோ? இல்லையே, அவன் அழுததெல்லாம் காமிச்சிக்க கூடாதுன்னு தான் மோஸ்ட்லி நினைப்பானே. அவனோட கட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பா இதை பத்தி சொல்ல மாட்டான். வேற என்னவா இருக்கும்? வந்ததுலேருந்து அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கோம். ஏய் அனினா, என்ன எதுக்காக கூப்பிட்டான்னு இருந்து பேசுவியா? சும்மா இருந்து வருணையே பார்த்துட்டு இருக்க போல என்னமோ. ஏய் சி, என்ன பேசுற நீ? நான் வருணை பார்த்தது நீ பாத்தியா? பின்ன என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? எதுக்கு கூப்பிட்டா என்னன்னு பேசு. பேசுறேன், நீ அடங்கு. உடனே வேன் நடக்கிடுவா. நேத்ரன். சொல்லுங்க அனினா. இல்ல, காலேஜ் முடிஞ்சதும் கேன்டீன் ஏன் வர சொன்னீங்க? இல்ல, அது நான் இப்போ கேட்குறேன்னு எதுவும் நினைச்ச கூடாது. இது என்னோட ஜஸ்ட் டவுட்டை கிளியர் பண்றதுக்கு மட்டும்தான். என்ன ஆச்சு நேத்ரன்? அது அனினா, இப்போ நான் கேட்குறேன்னு போய் யார்கிட்டயும் இதை பத்தி கேட்க வேண்டாம். ஓகே. இப்போ உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, கேட்டதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல, எனக்கு தெரியாது நேத்ரன். இது என்ன புதுசா கேக்குறீங்க? அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சப்போ நீங்க கூட வந்து பாத்தீங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரியா நான் காமிச்சுக்கிட்டேன். இல்ல நீனா, ஜஸ்ட் ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்கு மட்டும்தான். சரி, அடுத்து கேளுங்க. இல்ல, உங்க ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா எனக்கு? அவனோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு நேத்ரன்? அதான் சொன்னேனே, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு. அந்த டவுட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீனா, நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஓ, சொல்ல விருப்பம் இல்லையோ? இல்ல நீனா, கண்டிப்பா சொல்லுவோம். அதுக்கேற்ற சுச்சுவேஷன் கரெக்டா வரணும். சொல்லுவோமா? இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்லையா? அப்ப கூட ஒரு ஆள் இருக்காங்களோ? நீங்க நம்பர் மட்டும் தர முடியுமா? இல்லப்பா, என்கிட்ட அவன் ஃபோன் நம்பர்லாம் இல்ல. என்ன, ஃபோன் நம்பர் இல்லையா? ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளோ பேசுனீங்களா? சிங்கப்பட்ட ஆட்டோக்காரி. ஏ எருமை, சிப்பே. ஏன்டி இன்னுமா நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி வைக்கல? சே, இருந்தாலும் இது ரொம்ப மோசம். நவமித்ரா, அடங்குறியா? அடங்குறேன். அடங்குனா உனக்கு நல்லது. சரிங்க நேத்ரன், வேற ஏதாவது கேட்க இருக்கா? அது அனினா மச்சான். சொல்றா மச்சான். நீ தயங்கி இருக்காத, டவுட்டை கிளியர் பண்ணிடு, சொல்லிட்டேன். டேய், இந்த பொண்ணுக்கே தெரிலடா, எப்படிடா? பின்ன நீ தலையை சொரிஞ்சு இருக்கிறியா? இல்ல, நான் கேட்குறேன். கேளு. எப்படிடா, நான் ஸ்ட்ரைட்டா இல்லாட்டி நாளைக்கு காலேஜ் வரும்போது அவங்கள மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டா? அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும். அதுக்காக நீ எப்படி வேணாலும் பேசலாம். சரிடா. ஹலோ நேத்ரன். கூப்பிடுறாங்க பாரு. கேட்டுச்சு. சொல்லுங்க நேத்ரன். ஏதோ அனினான்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க 2 பேர் தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீனா, நாளைக்கு காலேஜ் வரும்போது உங்க ஹஸ்பண்டை என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்ல முடியுமா? இல்லையே, அதுக்கு அவன் என்னை கூப்பிடவே வரமாட்டான். நானே தான் பஸ்ல போவேன். ஒரு நாள் கூட கூப்பிட வர மாட்டாரா? இல்லையே, நான் அவன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. ஓ, ஆனா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? சரி, ஓகே, வர சொல்றேன். என்னன்னு கேட்டா மறைப்பீங்க, எதுக்கு கேட்டுக்கிட்டு? நான் தான் சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ல நீனா. ஸோ நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகே, வெயிட் பண்றேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். பெருமா மாடு எல்லாருக்கிட்டேயும் தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லும், என்கிட்ட மட்டும் சொல்லாது. இட்ஸ் ஓகே, நாங்கள் கிளம்பட்டுமா? ஓகே அனினா, நீங்க கிளம்பலாம். அப்போ சரி அனினா, வாடி நம்ம போலாம். டேய், நீ எங்கடி கிளம்புற? டேய், வாடி பொடின்ற வெள்ளம் வச்சுக்காத. நீ இப்போ எங்க கிளம்புற? தெரியல, எனக்கு பஸ்ல வரணும் போல இருந்துச்சு, அதான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல போலான்னு முடிவெடுத்திருக்கேன். நேத்தே பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு தொலைஞ்சியே, அது போதாதான் என்ன? டேய், நான் எங்க தொலைஞ்சேன்? ஏன் கூட வராம நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பைக்ல சுத்திட்டு இருந்தல்ல?
ஆமா ஆமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தினதை நீ பார்த்தல்ல. ஏய், உன்னை தேடி தாண்டி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு அனினா கிட்ட கேட்டுப்பாரு. ஏய், அவர் சொல்றது உண்மைதாண்டி. நீ இப்படியெல்லாம் கோவப்படவே கூடாது. ஆமா, உடனே வந்துடுவா இவ. ஒழுங்கா நீ பைக்லேயே போ. ஏய், பஸ்ல போகணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். இனி எனக்கு போக தெரியும், நான் போய்க்கிறேன். பா, யாரா இவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா? சிப்ப. சரி சரி, அவர் கிளம்புறாரா இருக்கும், நீயும் பார்த்து போ, சரியா? ம், சரிடி, நீயும் பார்த்து போ. உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, இருந்தாலும் உன் வாய் இருக்கு பாத்தியா, அந்த பாவத்தையே போக்கிடும். ம், அதான் நல்லது. ஏய், வரியாடி? வரேன்டா எருமை. சீக்கிரம் வந்து தொலை. நீ போய் வண்டியை லைட்டாக தொடச்சி வைப்போ. ஆமா, இந்தம்மா பெரிய மகாராணி. நீ வண்டியில ஏறணும்னா வண்டியெல்லாம் தொடச்சு கிளீனா வச்சுக்கிறதுக்கு. டேய், போக சொன்னா போடா. இங்க எங்களுக்குள்ள கொஞ்சம் சீக்ரெட் பேச இருக்கு. ம். சரி சரி, போறேன் வா. சீ, எப்ப பார்த்தாலும் வாடி போடின்னு இருக்கான். உன்னோட முறை பையன்ல, அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்லை. சரி சொல்லு, என்ன சீக்ரெட் பேசணும்? அதுவா? ம், சொல்லு. நேத்திரன் உன் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறான்? ஏண்டி, நீயும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தானே இருந்த, எனக்கு என்ன தெரியும்? ஏய் சொல்லு. ஜமா, எனக்கு சத்தியமா தெரியாதுமா. சம்திங் ராங். ஏதோ பலமா ஒரு ரீசன் இருக்கு. நீ மறைக்கிறியா இல்ல நிஜமாலே அவனுங்க உன்கிட்ட மறைக்கிறானுங்களா அப்படின்னு தெரியல. சத்தியமா எனக்கு தெரியாதுடி. ப்ராமிஸ் தானே? ஐயோ, நீ நம்பனா நம்பாட்டி போ, எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ம், கண்டுபிடிக்கிறேன். நீ ஒன்றும் பிடுங்க வேண்டாம், நீ போ. நேத்திரன் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ம், போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும், அதுக்கப்புறம் போகிறேன். என்ன கேட்கணும்? இல்லை, நேத்திரன் என்னை தேடும் போது ஏதாச்சும் என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி தேடினானா என்ன? சந்தோஷம் தாங்க முடியாமல் இருந்தார். அப்புறம் அவரை நம்பி தானே உங்கள் வீட்டில் விடுறாங்க, அதனால தான் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னார். இல்லாட்டினா அவன் தொலைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிற? ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேனே. நீ தொலைஞ்சு போன சந்தோஷத்தில் படக்கெல்லாம் கொளுத்தி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணவே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சாரு. இல்லைனா கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டே வந்திருக்க மாட்டாரே. ம், நினச்சேன். அப்படியே பாவம் போல ஒரு ஆக்டிங்கோடு வந்தான். அத்தை மிரட்டவே தான் என்னை தேடி வந்திருக்கான், இல்லாட்டி நான் வந்திருக்கவே மாட்டான். ம், அதே தான். சரி நீ போ. போகிறேன். போகும்போது அவனுக்கு இருக்கு. ஏண்டி, கிச்சு பண்ணி பைக் ஓட்ட உடம்பு பண்ணுற போறியோ? சிச்சம்மா மாடு. சரி, அப்புறம் என்னை திட்டிக்கலாம், நீ போ. சரி, கிளம்புறேன், நீயும் பார்த்து போ. ஓகேடி. இந்த டைமில் இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். இன்னும் இன்னைக்கு ஆளை காணோம். எப்படி இருந்தாலும் எப்பயும் போல் காலேஜ் போகும்போது வரும்போது என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பானே. என்னை பார்க்கறது கூட உள்ளே வரமாட்டானா? நேத்திரன் இவனை பார்க்கணுன்னு சொன்னது எதுக்குன்னு தெரியல. இவங்கிட்ட வேற சொல்லலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணோம். வரான். ஏய், சொல்லுங்க. இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? ஆமா, உன்னை பார்த்து தானே கூப்பிட்டேன், பின்ன உன்கிட்ட தானே பேசணும். ஓ சரி, சொல்லுங்க, என்ன பேசணும்? எங்க ஃப்ரெண்டு நேத்திரன் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? அன்னைக்கு நம்ம கல்யாணம் நடந்தப்போ 2 பேர் வந்திருந்தாங்களே, அதுல ஒருத்தரா? அதெல்லாம் நல்லா தான் கவனிச்சு வச்சிருக்க. அவங்களா? அதில் ஒருத்தர் தான். உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, எதுக்குன்னு தெரியல, நீயே பேசிக்கோ. உன்னால நாளைக்கு வர முடியுமா? அவங்கள பார்த்து பேசவா? ஆமா, பின்ன. சரி, நான் வரேன். என் கூட ஒன்றும் வராத, நீ தனியாவே வா, எப்பவும் போல. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியுமே. அங்கே வந்து கும்பலில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடாத, புரியுதுல்ல? புரியுது. சரி, எதுக்கு வந்த? அது என்னோட டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன். ஓ, வேலை விஷயமாவா? சரி, எடுத்துட்டு போ. சரி. அனினா, அவங்க என்ன பேசணும்னு சொன்னாங்களா ஏதாச்சும்? எங்க சொன்னா தானே, சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, ரகசியம். அப்படி என்ன நம்ம கிட்ட பேச இருக்கு? எனக்கு தெரிஞ்ச 2 வாட்டி தான் நான் பார்த்துருக்கேன். எங்க மேரேஜ் அப்போ பார்த்தேன், அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்போ பார்த்தேன். ஆனா யார் அது? வருண் அனினாவோட ஃப்ரெண்டுன்றதை தவிர்த்து வேற யார் அது? என்னன்னு தெரியலையே. டேய், சொல்லுங்க. எதுக்கு வந்தியோ அதை வேலையை பார்த்துட்டு போ. இப்போ போறேன். நின்னுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருப்பான். என் வாழ்க்கையை கெடுத்த எரும மாடு. பேசவே மாட்டா போல இனி. ஏய் கவி, ப்ளீஸ் டி, காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்கல, பேசுடி.
நீங்க ஃபர்ஸ்ட் என் பின்னாடி சுத்தாம இருக்கீங்களா? உன் பின்னாடி சுத்தமா எப்படி என்னால இருக்க முடியும்? ஐயோ ஓபாபா, ரொம்ப பேசாதீங்க. என்னமோ 24 மணி நேரமும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க மாதிரி. நீ சொன்னாலும் சொல்லனாலும் உன் பின்னாடியே தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், அதுவும் உனக்கே தெரியாம. ஆ, அப்புறம் என்னடி நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஓ, கதை சொல்லலையா? சரி, வேற என்ன சொல்ல வந்தீங்க? திமிருடி உனக்கு. யாருக்கு? எனக்கா? நீங்க இன்னைக்கு என்ன பண்ண வந்தீங்கன்னு பாத்தீங்கல்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, யாருக்கு திமிரு? உனக்கு தான். போங்கு போங்கு. சிரிக்காதீங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு சுத்தமா ஞாபகம் கூட இல்லை. ஒரு வாட்டி வேற பண்ணி காமிக்கிறியா நான் என்ன பண்ணேன்னு? பண்ணிய தானே. பக்கத்துல இருக்க ஜூக்கு போனா நல்லாவே பார்க்கலாம். ஏய் என்னடி? என்ன நொன்னடி? உங்களை குத்தி கொலை பண்ணணும். ஏய் என்னடி? ச்சே, இருந்தாலும் நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல. நம்ம என்ன அப்படியடி பழகிருக்கோம்? நடிப்பு நடிப்பு. சரிடி, என்னோட டுட்டோரியல் மேட்ரு கால் பண்ணி கேட்டியா? கால் பண்ணி கேட்டேன், மெயில் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் ரெஃபரன்ஸ் பத்தியா? ம் சரிடி. ஆமா, நம்ம தான் இங்கே தான் ஒர்க் முடிச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்கோம்? ம் காது போச்சா? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுடி நம்ம வேலை முடிச்சு. ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்? போலாமா? ம் போலாம். டியூப் லைட்டு. டியூப் லைட்டா? ஏன்டி? இம்சை இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க இருந்தாதான் இவர் கூட உரிமையா ஜாலியா சண்டை போட முடியுமே. இதுல இவர் என்னடான்னா 1 ஹவருக்கு மேல ஆகுது வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓய், என்ன? என்னடி அந்த பக்கம் திரும்பி இருந்து ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது? இல்லையே, நான் எதுவும் பேசல. சரி, அப்பா டெலிவரிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களாம், நம்ம போலாமா? நானும் நேரமே அதான் சொன்னேன், போலாம் வாடி. அப்பா வாங்க, 2 பேரும் வேலையை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் மாமா. எப்படிப்பா தம்பி, இந்த வேலையெல்லாம் உனக்கு செட் ஆச்சா? நல்லா இருக்கு மாமா. ஒவ்வொன்றத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆமா மாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ, 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க்கை பத்தி. இனி அவ்வளோதான், இப்பவே ஆட்டத்தை கலைக்கிறேன். அப்பா. சொல்லுமா கவி. டெலிவரி இருக்குன்னு சொன்னீங்க. அதுவா கவி, நானே பண்ணிட்டேமா. நீங்க கொடுத்தீங்களா? ஏன்பா? ஐயோ, நானே போய் கொடுக்கலம்மா. அவங்க இங்க கிட்ட வந்தாங்க, அதனால ஒரு சின்ன பார்சல் தானே அப்படின்னு சொல்லி நானே கொண்டு கொடுத்துட்டேன். அது எப்படிப்பா ஆட்டோல பண்றது சின்ன பார்சலா இருக்கும்? சின்னதுதாம்மா. சின்னதையா ஆட்டோல கொடுக்கணும்னு சொன்னீங்க? ஹெவியானது மட்டும் ஆட்டோல கொடுக்கலாம்ப்பா. சின்ன சின்ன பார்சலுக்குலாம் பைக் மதிப்பா. சரிம்மா, என் கூட சேர்ந்து என்ன மாதிரியே ஆயிட்டு வரமா நீ. ஏன்பா? இல்ல, பண்டு நான் தான் இப்படி இருந்தேன், இப்போ நீ இப்படி இருக்கியே, அதான். அப்பாடி சிரிச்சிட்டா. இப்போ வச்சும் சிரிச்சாலே அதுவே போதும். அப்புறம் தம்பி. மாமா, இன்னைக்கு அப்போ டெலிவரி இல்லப்பா, இனி இல்ல. நாளைக்கு நிறையாவே வரும்னு தான் எனக்கு தோணுது. தெரியல, பாப்போம். மாமா, வேற எதுவும் வேலை இல்லையா இன்னைக்கு? நீ வேலை எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குமா. தொடங்குனா முடிக்க முடியாது, அவ்வளோ வேலை இருக்கு. லாஸ்ட் வரையும் மீனா இன்னைக்கு வரவே இல்லைல்லப்பா. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு நாளைக்கு வரும்ல, நாளைக்கு பாத்துக்கலாம், விடுமா. சரிங்கப்பா. சரி, இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, போங்க. ஆஃபீஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காருன்னா உட்காருங்க, நான் போயிட்டு காஃபி வேணா ஆர்டர் பண்றேன். காஃபி தானே மாமா, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, இவ்வளோ நேரம் எவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. நான் சும்மா கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ண போறேன், அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓ சரிங்க மாமா. சரி, போய் இருங்க, நான் போயிட்டு கால் பண்ணிட்டு இருந்துடுறேன். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.